இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் ஜெய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. ராஜரிகம் பண்ணுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 97:5 நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக எந்த பிரச்சனைகளும் இருக்க முடியாது. பாருங்களா, ஆண்டோட பிரசன்னம் பர்வதங்களை கூட மெழுகு எப்படி உருகி போகுமோ அந்த அளவு உருகி போக செய்யக்கூடியதாம். ஆண்டவர் ஒரு இடத்துல பிரசன்னமானால், ஆண்டவர் எழுந்தருளினால், ஆண்டவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தினால் அங்கு சத்துருக்கள் நிற்கவே முடியாது. சூழ்நிலைகள் தலைகளாய் மாறிடும். கற்பாறைகளைப் போல இருக்கிறவைகள் கூட நொறுங்கி போய்விடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் அவர் பிரசன்னத்தை அதிகமாக நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எங்கு ஆண்டவருடைய பிரசன்னம், எங்கு ஆண்டவர் இறங்கி இருக்கிறாரோ அங்கு பலத்த காரியங்களை நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம், பார்க்க முடியும். வேதம் அதை திட்டமும் தெளிவுமாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. 2-3 பேர் குடியிருக்கும் பொழுதே ஆண்டவர் பிரசன்னமாகி விடுகிறார். தனிப்பட்ட முறையிலும் ஆண்டவரோடு நடக்கிறவர்கள், அதிகமாய் ஜெபிக்கிறவர்கள், அதிகமாக தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறவர்கள், அந்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்கள், வாஞ்சிக்கிறவர்கள், தாகமா இருக்கிறவர்களை தேவன் அளவில்லாமல் நிரப்புகிற ஆண்டவரே நீங்க என் கூட வாங்க, நீங்க என்னோடு இருங்க பேசிக்கொண்டு அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் அந்த பிரசன்னத்தினாலே அந்த சூழலை மாற்றுவார். அவர்கள் போகிற இடமும் மாற்றத்தை காணும். அவர்கள் போகிற இடங்களிலும் இருள் இருக்கவே முடியாது, வெளிச்சம்தான் உதிக்கும். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் போகிற இடத்திலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறோமா, அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா, அல்ல போகிற இடங்களிலே பிரச்சனைகளுக்கு தீர்வு வருகிற நபர்களா இருக்கிறோமா? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். காபு என்கிற ஒரு இளம் வாலிபன், அவன் காட்டுவாசிகளின் தலைவனுடைய மகன். அவன் தகப்பன் தோற்று போனதினாலே எதிரி கூட்டம் அவனை பிடித்தது, அவனை கொல்லும்படியான திட்டமிட்டது. கர்த்தர் அவனை காப்பாற்றி இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் அவன் மூலமாய் தனது திட்டத்தை நிறைவேற்ற விரும்பினபடியினாலே அவனை சந்தித்தார். சிறு வயதிலே ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறான். இவனுக்குள் இருந்த ஆர்வம், அங்குள்ள மிஷினரிமார்கள் எல்லாம் அவனை ஆண்டவருக்கு நடத்தினார்கள். வேதத்தை குறித்தே அதிகமாய் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காய் சாதிக்கணும் என்கிற அந்த துடிப்பு இந்த இளம் வயதின் இருதயத்திற்குள்ளே அதிகமாக இருந்ததினாலே நியூயார்க் பட்டணத்திற்கு இவனை அனுப்பிவிடலாம், அங்கு போய் ஒரு பெரிய ஊழியரிடம் ட்ரைனிங் ஆகி வரட்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணி கப்பலில் அனுப்புகிறார்கள். போதிய பணம் கிடையாது. அங்கு அடிமையாக தன்னை விற்று நான் எல்லா வேலைகளும் செய்கிறேன், என அந்த நியூயார்க் பட்டணத்துக்கு போற கப்பல்ல ஏறி அங்கு கொண்டு என்னை விட்டுவிடுங்கள் சொல்லும் போது சேர்ந்து கொள்கிறான். அடிமை போலதான் எல்லா வேலைகளையும், கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த கப்பலுடைய கேப்டன் மிகவும் கொடூரமான ஒரு மனிதன். யோசித்து பாருங்கள், கடினமான வேலைகளை கொடுக்கிறவன். இப்படிப்பட்ட சூழலில் அவன் அதை பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இவனுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அக்கினி, இந்த காரியங்கள் எல்லாம் பெரிதாக தெரியவில்லை. நான் ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கணும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பிரசனம் அவனை நிரப்பிக்கொண்டே இருந்தபடினா அந்த பாடுகள், இந்த வேதனை, நெருக்கம், இந்த அவமானம், நிந்தை அவனை பாதிக்கவே இல்லை. அவைகளை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து காரியங்களை செய்து கொண்டிருந்தான். கப்பல் பிரயாணத்தில் ஒரு நாள் அந்த மாலுமியின் அறைக்குள் அவன் போகிறான். இந்த மாலுமி நன்காக குடித்து வெறித்திருக்கிறவன். அவன் நன்கு குடித்து வெறித்திருக்கிறான். அங்க கிளீன் பண்ண அவன் போகும் பொழுதே ஆண்டோட பிரசனம் அளவில்லாமல் இவனோடு இருந்தது அந்த அறையை நிரப்புகிறது. அந்த அறையை நிரப்பினவுடன் அவன் வித்தியாசமா அந்த கேப்டன் பார்க்கிறான். என்னடா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, ஏதோ ஒரு காரியம் இதில் நடக்கிறது என்று சொல்லி அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு இருக்கிற போதையெல்லாம் தெளிந்து விடுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஒரு குற்ற உணர்வு அவனை நிரப்புகிறது. ஐயோ, நான் இவ்வளவு கொடூரமான மனிதனா இருக்கிறேனே, குடிக்கிறேனே, வெறிக்கிறேனே, என் வாழ்க்கை இவ்வளவு அலங்கோலமா இருக்கிறது என்று சொல்லி இந்த வாலிபன் ஒன்றுமே பேசவில்லை. இவன் அங்கு கிளீனிங் ஒர்க்கு தான் செய்து கொண்டிருக்கிறான். இவன் மூலமாய் வெளிப்பட்ட தேவனுடைய பிரசன்னம் அந்த தலைவனையே முழங்கால் படியிட வைத்து கதறி அழுத, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரம் சொல்லி கெஞ்ச வச்சு அன்று அந்த இடத்தில் அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டானாம்.
அவ்வளவு பெரிய மாற்றத்தை அந்த காபு பின்பு சாமுவேல் மாரிஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த வாலிபன் மூலமாய் வெளிப்பட்ட அந்த பிரசன்னம் செய்து விட்டதை யோசித்து பாருங்கள். ஆண்டோட பிரசன்னத்தை நம்முடைய கூடாரங்களில் பார்க்கிறோமா? நம்முடைய கூடுகைகளில் பார்க்கிறோமா? நம்முடைய ஆராதனைகளில் பார்க்கிறோமா? இருக்கும் என்று சொன்னால் கல்லான இருதயங்கள் கூட சதையான இருதயங்களாய் மாறிவிடும். கரடு முரடானவைகள் கூட சமமாய்விடும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு விடும். மாலைகள் எல்லாம் நொறுங்கி எல்லாம் வழிகளை கொடுக்க ஆரம்பித்து விடும். இன்னைக்கு அந்த பிரசனத்தை கொண்டு வரக்கூடிய கட்டாயத்தின் சூழலில் நாம் வந்திருக்கிறோம். தாழ்த்தி இன்னைக்கு ஆண்டோட்ட கேட்போமா? அவருடைய பிரசனம் நம்மை நிரப்பும்படியாக கேட்போம். வேற எது இருக்குதோ இல்லையோ, ஆண்டோடைய பிரசனத்தில் குறைவு வராதபடி ஒரு நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சாதிக்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை நேரத்தில் சமூகத்துல பிரசன்னத்திற்காக வந்து நிற்கிறோம். அப்பா, எவ்வளவோ பிரசங்கங்களை கேட்கிறோம், எவ்வளவோ காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு வெற்றிடம், ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு பலவீனம், ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு குறைவு, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எவ்வளவோ இருந்து கூட சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையேன்னு சொல்லி ஏங்குகிற சமுதாயம் தான் இன்றைக்கு இருக்கிறதப்பா. அந்த நிலைமையெல்லாம் மாறும்படியாய் இந்த பிரசன்னத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிறோம். இவங்கெல்லாம் மாற மாட்டாங்களா? என் கணவன் மாற மாட்டான், என் பிள்ளை மாறாதா, என் குடும்பத்துல மாற்றம் வராதா, மனைவி மாற மாட்டாள். ஒவ்வொரு மாற்றங்களுக்காக போராடி ஜெபித்து தோற்று போய் என்ன செய்வது என்று அவ்வளவுதான் நம்பிக்கை இந்த பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் இந்த பிரசனத்தை இந்த பிள்ளைகள் கொண்டு வருகிறவளா, இந்த பிரசனத்தை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்புங்க, கூடாரத்துக்குள்ள அனுப்புங்க. மாற்றங்கள் வரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகான மகிமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டோட பிரசனம் பர்வதங்களை கூட மெழுகி போல உருகி போக பண்ணும். மனிதர்களை மாற்றக்கூடாதோ? நிச்சயமாய் ஆண்டோட பிரசனம் மனிதர்களை என்ன எல்லாவற்றையுமே மாற்றும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்.